பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் வேற சேலை கட்டிக்கிட்டு மறைஞ்சு போய் பள்ளியில் படித்து வேலை செஞ்சவங்க. அந்த அவங்க எப்போ இறந்தாங்க, பிளேக் நோய்க்காக ரொம்ப குறுகிய காலத்தில் இருந்துட்டாங்க. பாடுபட்டு அந்த மக்களோட மக்களாக அவங்களுக்கு வேலை செஞ்சு இவங்களும் பிளேக் நோய் மறைந்து போனவங்க. ரெண்டாவது. மூணாவது தெரியுமா, கல்பனா தத்தா. அவங்க சிட்டகாங்கில் பிறந்தவங்க. அதாவது பிரிட்டிஷ்காரனுடைய ஆர்மியை குண்டு போட்டு தகர்ப்பதற்காக அதுக்கு தலைமை தாங்கினவங்க. அவங்க தான் கல்பனா தத்தா. முத்துலட்சுமி ரெட்டியார கல்யாணம் ரெட்டி. ஆனால் அவர் அவங்க பாருங்க, உண்மையிலே இந்த குடும்பத்திலேயே ரொம்ப நாராயணசாமி ஐயருடைய அவங்க அப்பா நாராயணசாமி ஐயர். அவர் அந்த எப்போ 1886, இப்போ நினைக்காதீங்க, 1886 தேவதாசியை கல்யாணம் பண்ணார். யாரு? நாராயணசாமி ஐயர். அந்த சமூகம் எப்படி அந்த காலத்தில் பொது வாழ்க்கைக்கு பயன்பட்டு பாருங்க. சாதாரணமா இல்லை. நீங்க இன்னைக்கு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஒரு தேவதாசி, அவர் ஒரு கல்லூரி முதல்வர் இருந்தவர், தேவதாசியை கல்யாணம் பண்ணார். அந்த அம்மாவை பள்ளிக்கூடத்தில் கூட சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. நாராயணசாமி ஐயர் அந்த பெண்ணை வளர்த்து ரெட்டியார கல்யாணம். பாதி பேர் ரெட்டியார கேட்பாங்க, இல்லை பிராமண குடும்பத்தில் பிறந்த அந்த அம்மா தேவதாசியை கல்யாணம் பண்ணார் அவங்க அப்பா. அவங்க தான் அடையாறில் முதல்ல இந்தியாவிலேயே ஆரம்பிச்சவங்க. கடைசி வரலையும் அதுக்காகவே பாடுபட்டு மறைந்தவங்க. பார்வதி கிருஷ்ணன் தெரியுமா? பார்வதி கிருஷ்ணன் யாரு தெரியுமா? அது மட்டும் தெரியாது, அவர் தாத்தா பண்டிட்டுங்க. அவங்க பாட்டியை கல்யாணம் பண்ணவர் காஷ்மீர் பண்டிட்டு. மேங்களூரில் செட்டில் ஆகி அங்கேருந்து மைசூருக்கு வந்தவங்க. அவங்க பொண்ணு இங்கே சென்னையில் படிக்கும் போது தான் சுப்பராயன், நம்ம சுப்பராயன் சொல்லி அவர் ஒரு நிலச்சி வந்தார். அவர் லவ் பண்ணி அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க. இவங்க தாத்தா இருக்குல்ல, இந்த பார்வதி கிருஷ்ணனுடைய தாத்தா பண்டிட் இருக்காரு. அவர் தாழ்த்தப்பட்ட அருந்தீதர் மக்களுக்காக பெங்களூர்ல தனி சுடுகாடு இவர் எடுத்து கொடுத்தாரு. பாதி பேர் தெரியாது. அந்த காலத்துல அவங்களுக்கு புதைக்கிறதுக்கு இடம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் அந்த தாழ்த்தப்பட்ட அந்த அருந்தீதர் சமூகத்திற்கு தன்னுடைய இடத்தை கொடுத்து உதவி செய்தவர் தான் பாரதி கிருஷ்ணனுடைய அம்மாவுடைய அப்பா. அதுக்கு தான் நான் போட்டிருக்கோம். பாதி பேர் நீங்கள், ஏன்னா நான் இதை சொல்லணும், போட்டது ஜான் தான் போட்டார். அது சில பேர்லாம் யாராலாமல் போட்டிருக்காங்களே கட்சியில் அப்படி இப்படி சொல்லுவாங்களே அப்படின்னாங்க. கட்சியே பார்க்கக்கூடாது. உயர் ஜாதியில் பிறந்தவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமூகத்துக்காக உழைத்தவர்கள். அவர்களில்